இந்த ராக்கெட் நாங்களே பண்ணது. ஸோ எப்படி பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தம்பியோட 6th பர்த்டேக்காக இந்த கிட்டு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அமேசானில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து அந்த ராக்கெட் அந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக ரொம்ப விஷயங்கள் வந்து அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே சரி ஓகே அவனுக்கு வாங்கி கொடுப்போம், அவனையே பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிட் இருக்கும். இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு ராக்கெட் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ வந்து இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். குழந்தைங்கள வச்சுட்டு உடைக்கவும் முடியாது, உடச்சிட்டா அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்லெட்டை பார்த்தே நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். அப்படி பண்ணது தான் இந்த ராக்கெட். ஒன்றுனாவே அதில் கைடன்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறது அந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டு நம்மளுக்கு வரிசையாக பார்த்திங்கன்னா செமையாக வந்து டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்கவே நம்ம அழகாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நாங்கள் 2 ராக்கெட் இது பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம லான்ச்சர் பண்ணணும். ஸோ லான்ச்சருக்கும் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இருக்கும். அதை அப்படியே படித்து நாங்கள் வந்து அழகாக பண்ணோம். ஸோ சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். இது எப்படி மெக்கானிசம் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இப்போ பண்ணுவாங்க, நீங்களே பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் 6 years ப்ளஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது ரெக்கமெண்டட் தான். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவங்க வந்து என்ஜாய் பண்ணி இதை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது பிள்ளைங்களை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go! 0. இருங்க நான் நினச்சிக்கிறேன். பண்ணு.